கணபதி துணையுடன் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ளும் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும், ஜாதக பலன், திருமண பொருத்தம் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பு: முக்கியமாக தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரின் பொருந்தியிருப்பது விசேஷமானது. கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது உத்தமம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், இரவு வாஸ்து பூஜை, கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும். நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகலாம். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்க சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை. 10 வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது. ஆனால் 10 வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி, மே மாதம் 29/5/2026 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை திரையோதசி திதி, சுவாதி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் புதச்சந்திரஹோரை மிதுன லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டிற்கு தலைவாசல் வைத்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஜூன் மாதம் 4/6/2026 வியாழக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி, உத்திராடம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் செவ்வாய் சூரியஹோரை மிதுன லக்னத்தில்
புது வீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம், பூராடம், அஸ்தம், திருவோணம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசி பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி, ஜூன் மாதம் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி, சதயம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் சுக்கிரபதஹோரை மிதுன லக்னத்தில். புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மூலம், கிருத்திகை, உத்திராடம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ஜாதகப்படி புது வீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி ஒரு சுப விசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி தோஷம் உள்ள கிரகத்திற்கு பரிகாரம் செய்து நன்மை பெறுங்கள். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி, ஜூன் மாதம் 11/6/2026 வியாழக்கிழமை, தேய்பிறை ஏகாதசி திதி, அசுவினி நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் செவ்வாய் சூரியஹோரை மிதுன லக்னத்தில். புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூராடம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசீரிஷம், அவிட்டம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டிற்கு தலைவாசல் வைத்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது. செய்யும் தொழிலே தெய்வம். எந்த ஒரு தொழிலையும் தொழிலாக செய்வது வியாபாரம், நேர்மையாக செய்வதே தெய்வம். எந்த ஒரு தொழிலையும் அதன் வளர்ச்சிற்கு துணை நிற்க வேண்டும், அதன் அழிவிற்கு துணை போதல் கூடாது. ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கு 15 வயதில் பட்டப்படிப்பு கல்வியை அறிந்து கொள்ளுங்கள். 20 வயதில் சரியான திருமண காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். புதிதாக வீடு கட்டுபவர்கள் உங்கள் வீடு சரியான முறையில் வாஸ்து விதிப்படி அமைய நீங்கள்தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.